ஏகனே போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்றைய பதிவு நமது மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்வரும் ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ராகு கேது எதிர்வரும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு வருஷத்தில் வைகாசி மாதம் 4வது நாளில் ஆங்கில தேதிக்கு 18/5/2025 வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 7:45 மணி அளவில் இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ந்து வரக்கூடிய அமைப்பு நமது மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக கேந்திரங்களில் இருந்த கெடு கிரகங்கள் அப்படின்றது ஒரு வகையில் ஒரு 50% நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக, அதாவது கேந்திரங்களில் கெடு கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்தில் கேதுவும், பெருங்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ராகுவும் இருந்த ஒரு அமைப்பு அப்படின்றது 10ஆம் இடத்தில் ராகு அப்படின்றது ஏற்புடைய ஒரு அமைப்பு தான். நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான். தொழில் ரீதியாக தொழிலில் வரக்கூடிய ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் போக்கி ஓரளவுக்கு நெளிவு சுழிவாக ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பான். 10ல் அவன் அந்த பூமை பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால அந்த இடத்துல உட்காந்ததுனாலே ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வரக்கூடிய லாபமெல்லாம் எங்கே போகுது அப்படின்றது தெரியாமல் போயிட்டுருக்கும். எங்கே எடுத்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்றது. ஏன்னா 180 டிகிரியில் கேது இருக்கார் இல்லையா? அப்போ இங்கே 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு அப்படின்றது தொழிலில் சம்பாதிக்க கேது அப்படின்றவர் ஏதோ ஒரு வகையில் தாய் வழி சொந்தம், வீடு வாசல் வண்டி வாகனம் இதில் எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருப்பான். அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கெடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் கர்ம காரியங்கள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒருத்தருக்கு அந்த கர்மகாரியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலையும் வந்திருக்கு. ஒன்று தகப்பனாக இருக்குது, அல்லது தாயாக இருக்குது, அல்லது உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு கர்மகாரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்றது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. இவர் அப்படியே இறங்கி 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மிதுன ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு ராகு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடம் கேது. பொதுவாக இந்த இடத்துல 3ஆம் இடத்தில் கேது வரும்போது இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் கடுமையை தருவான். 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாயாருக்கு கொடுக்கக்கூடிய கடுமை, அல்லது வண்டி வாகனம் வீடு வாசலில் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அதையெல்லாம் சீர்படுத்தக்கூடிய அமைப்பு, செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு, இந்த வண்டி வாகனத்தை மாற்றுறது, அந்த உவர் நிலம் கவர் நிலத்தை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஏற்கனவே விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய விவசாய பூமியில் நம்ம கொஞ்சம் அதிகமான செலவினங்களை இழுத்து விடக்கூடிய அமைப்பு. இதெல்லாமே கேது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் அதை செய்ய முடியாத நிலையில் போயிட்டுருக்கும், தடைப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியமே மனசுக்கு சந்தோஷமானதும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. ஆனாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மை பயக்கக்கூடியவனாக இருந்தாலும், தொழிலில் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு அமைப்பை கொடுத்தாலும், கேது அதை அப்படியே மெதுவாக கரையான அரிச்ச மாதிரி அரைச்சி கொண்டு போயிடுவார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரெண்டையுமே செய்வார், நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார். அப்போது இங்கே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் இது 9ஆம் பாவம் தந்தை பாவகம். அப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு நிலைப்பாடு, குருமார்களை கொண்டது, தெய்வீக சுற்றுலா பயணங்களை கொண்டது, அதேமாதிரி தெய்வ பணிகள், குடமுழக்கு பணிகள், தீர்த்த யாத்திரைகள், இது எல்லாமே சொல்லக்கூடியது 9ஆம் இடம். அப்போ இந்த இடத்துக்கு ராகு வரும் பொழுது ஆக்சுவலாக உங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா இதெல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு வயசு ஒரு 55-60 வயசு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 9ஆம் இடத்து பாக்கியங்களை, அந்த வயதிற்கான பாக்கியங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ராகு தருவதற்கு தவற மாட்டான். அதனால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பெருசாக நமக்கு பாதிப்பை தருவானா அப்படின்னு பார்த்தோம்னா அது தருவதற்கான வாய்ப்பு இல்லை. எப்போவுமே தந்தை வழியை குறிக்கக்கூடிய கிரகம்
கோண ராசிகளில் வந்து உட்காந்தோன்னா நமக்கு முதல்ல என்ன வரணும் அப்படின்னா வம்சாவிருத்தி வரும். அந்த வம்சாவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை ராகு கொண்டவனாக இருப்பான். அப்போ இதுவரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது வந்து முதல்ல அது வாய்க்கும். அதேமாதிரி வந்து தந்தையினுடைய சொத்து அல்லது தந்தைக்கு ஏதாவது வியாதி இருந்தால் அது முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல வரும். ஏன்னா 1, 5, 9 தான் கண்ட்ரோல் பண்ணுறார் ராகு. ராகுனுடைய கண்ட்ரோல் சாம்ராஜ்யம் அப்படின்றது 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இருக்கிறது. 9ஆம் இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறது வந்து 5, 9ஐயும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ இந்த திரிகோண ராசிகளை வந்து இந்த ராகு கண்ட்ரோல் பண்ணுறதுனால 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து தேவதா பிரதிஷ்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ பிரதிஷ்டை செய்யக்கூடியது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடியது, நல்ல புனித யாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நல்லா இருக்கும். தொழிலில் எப்படி சார் இருக்கும்? 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தொழிலை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. படிப்பை கெடுப்பானா அதையும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ படிப்பை கெடுக்கக்கூடிய ராகுவாகவோ தொழிலை கெடுக்கக்கூடிய ராகுவாகவோ இங்கே வந்து உட்காரல. 9ஆம் பாவத்தில் சனி வீட்டில் உட்காந்துருக்கார். அது ஒன்று தாங்க. அந்த இடத்துலையும் வந்து சுயசாரம் இருக்குது அவருக்கு. சதய நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அப்போ அங்கே அந்த இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் பொதுவாக மிதுன ராசி நேயர்களுக்கு நன்மையை பெரும் காலமாகவே இருக்கும். என்ன இங்கே ஒரு பிரச்சனை சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 10ல் வந்து உட்கார்றான். அந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ அதுக்கு 12ல் மறையக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றத உங்களுக்கு வந்து தொழிலில் இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு அமைப்பு. 10ல் சனி வரும்பொழுது ஓரளவுக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்பை தரக்கூடியவனாக இந்த மிதுன ராசி இருக்கும். பொதுவாகவே இந்த 1.5 வருஷம் அப்படின்றது வந்து மிதுன ராசிக்கு வெளிநாடு வாழ் மக்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் அல்லது இடமாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கும் இது ஒரு நல்ல பயிற்சி. இதுவரைக்கும் இந்த ஊரில் இருந்து செஞ்சுட்டு இருந்த பொழப்புத்தனம் போது நான் வேறு ஊருக்கு போனேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி அமையும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது லாபஸ்தானத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமுதாயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார். அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவருடைய கஸ்டடியில் வரக்கூடிய பாவகம் 7, 11 3, 7, 11, 3 கேதுனுடைய கண்ட்ரோல்லையும் 1, 5, 9 அப்படின்றத வந்து ராகுனுடைய கண்ட்ரோல். எப்போவுமே ராகு கேதுக்கள் வந்து 6 ராசிகளை ஆக்கிரமிப்பாங்க. அந்த 6 ராசிகளை ஆக்கிரமிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ இங்கே இடமாற்றத்திற்கு முழுமையான சலுகை தரப்படுகிறது. அப்போ இந்த நேரத்தில் இப்படியும் எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல மறையக்கூடிய கேது உங்களுக்கு புது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கடனை உடனே வாங்கி கட்டுறதுக்கான வாய்ப்புகளை செய்வீங்க. அதேமாரி தொழிலில் வந்து முதலீடு வந்து அதிகமாக செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் தொழிலில் அதிகமாக முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 வருஷம் 2.25 2.5 வருஷம் வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது வந்து அதாவது குருவனுடைய குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. அவருடைய இன்னொரு வீடு பொதுவாகவே 10ல் சனி வரும்பொழுது ஓரளவுக்கு அந்த தொழில் ரீதியாக வரக்கூடிய இடைஞ்சல்கள் என்னென்னவோ அதெல்லாம் தருவார். தொழிலில் என்னென்ன அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் இதை செய்யக்கூடிய வல்லமை 10ல் உட்காரக்கூடிய சனிக்கு உண்டு. 10ல் ஒரு பாவி ராகு உட்கார்ந்தாலும் கர்மம் பண்ணணும், கேது உட்கார்ந்தாலும் கர்மம் பண்ணணும், சனி உட்கார்ந்தாலும் கர்மம் பண்ணணும். அப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம கிரகம், கர்மகாரகன், ஜீவனஸ்தானாதிபதி, ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ல் உட்கார்ந்தா ஆயுள் விருத்தி, 10ல் உட்கார்ந்தான்னா தொழிலை தீர்த்துவிடுவோம். அப்போ அந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்தில் தொழில் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவன் உட்காரும் பொழுது தொழிலில் இடைஞ்சல் வரும். அப்போது இடமாற்றம் எங்கேயாவது வந்து ஒரு ப்ரமோஷனில் இடமாற்றமோ, எம்ப்ளாயியாக இருக்கிறீங்க உங்களுக்கு இடமாற்றமோ, அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க அல்லது சின்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க, எந்த அளவில் எந்த லெவலில் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உண்டு.
இந்த இடமாற்றம் உங்களுக்கு வீடு மனைகள் அப்படின்றத வந்து சாதகமான இடமாற்றம் உண்டு. இது வரைக்கும் வீடு கட்டியிருப்பீங்க, இப்போ புதுசாக குடி போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தையும் இந்த ராகுவால் வரக்கூடிய நன்மையை நீங்கள் அனுபவிக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 10ல் சனி, ஜென்மத்தில் குரு வர்றாரு. ஏன்னா 14ஆம் தேதியே குரு டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 5 வருஷம் குழந்தைகள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் சார், நிறைய வழிபாடுகள் செஞ்சிட்ருக்கோம், அந்த வழிபாடுகளின் மூலமாக எங்களுக்கு இன்னும் பிள்ளை பேர் வரலை, அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு தவம் கிடக்கிறவங்களுக்கும் 1, 5, 9 ராகு சம்மந்தப்பட்டு வரும் பொழுது, குரு சந்திரன் மேலே வரும் பொழுது, கோச்சார குரு ஜனனகால சந்திரன் மேலே வரும் பொழுது கண்டிப்பாக பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று உண்டு. இந்த 2 இடத்துல அவங்கள பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ஜென்ம குரு வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மகுரு பொதுவாகவே வந்து ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வந்து கடுமையை தரக்கூடிய காலகட்டம். பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் அதிகமாக சுரந்து, தைராய்டு சுரப்பிகள் சுரந்து உடம்பு குண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீர்த்தன்மை அதிகமாக ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தீங்கன்னா கரெக்டாக மருந்து சாப்பிடணும். சரியான நேரத்திற்கு உங்களுடைய மருந்து எடுத்துக்கல அப்படின்னா கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த குருவினால் வரக்கூடிய ஒரு அமைப்பை ராகு சமநிலைப்படுத்துவார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ராசியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது இந்த குருவனுடைய அமைப்பை கெடுப்பார். அப்போ அந்த குருவனுடைய அமைப்பை கெடுத்து இந்த குரு ராகுவை புனிதப்படுத்தி அப்போ இங்கே வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுவாங்க. அப்போ ராகு வந்து 9ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமது தந்தையின் மூல காரணங்களை, தந்தையின் மூதாதையர்களை, நமது வாழ்க்கையினுடைய மூத்தோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சாவழியை குறிக்கக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது நமக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருக்கான். அதாவது ஒரு மைனஸில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரக அமைவுகள் வந்து உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கோச்சார ரீதியாக ஜென்மகுரு ஆகாது அப்படின்னு சொன்னாலும் ராகு அந்த குருவை கெடுக்கிறான். இந்த குரு ராகுவை சுவப்படுத்துகிறான். அப்போ சுவப்படுத்தக்கூடிய ராகு கெடுக்கக்கூடிய கிரகம் குரு அப்படின்னால நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ இந்த ராகுக்கு இதனுடைய பயிற்சி ஜென்ம குருவால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 10ல் வரக்கூடிய சனி 10ஆம் பாவம், 2ஆம் பாவம், அதே மாதிரி இந்த சனியினுடைய அமைப்பில் வரக்கூடிய 6ஆம் பாவம், இந்த 3ஐயும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ 10, 2, 6ஐயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பார்வைகளால் வந்து 3ஆம் பார்வையால் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரைய செலவு அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, வண்டி வாகனம் வீடு வாசல் இதில் எல்லாம் நிறைய இன்னும் செலவுகளை கொடுக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் வந்து இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா புதுமனை ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் கட்டுற மாதிரி இருந்ததுனால புதுசாக குடியேற மாதிரி இடமாற்றத்தை தரக்கூடியவனாக இந்த கேது இருப்பான். இந்த நேரத்தில் வந்து திருமணம் அப்படின்றத வந்து ஒத்தி வைப்பது மிக சால சிறந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து குரு பயிற்சி 2ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். திருமணம் அப்படின்றது வந்து கொஞ்சம் தடையை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது, கண்டத்தில் வரக்கூடிய கேது, அது கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்து பகுதியில் வரக்கூடிய தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கேது. பொதுவாக அங்கே தாலி ஏறுறது அப்படின்றது நம்ம வந்து நம்மளுடைய இந்துக்கள் சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் எல்லா சமுதாய வைபவத்துலேயும் வந்து அந்த இரு மன இணைப்பு அப்படின்றது வந்து 2 பேர் இணையக்கூடிய அமைப்பு, ஒரு பந்தத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்றது வந்து அந்த கழுத்தில் போடக்கூடிய தாலி தான். அப்போ அந்த இடத்துல வந்து கேது வரும்போது கொஞ்சம் திருமண தடையை உருவாக்குவார், தாமதத்தை உருவாக்க மாட்டார், தடையை உருவாக்குவார். ஏற்கனவே ராகுக்கு அது அங்கே இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ லோடாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு 20லேருந்து 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் தடையாகும். இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது சார். பசங்களுக்கு அவன் தானே கட்டப்போகிறான் தாலி, அவனும் அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவனுக்கு அந்த பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அவள் பசங்களுக்கும் அதே வேலையை செய்யும். இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஜென்ம குரு அப்படின்றவர் உங்களுக்கு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் 1, 5, 9 இடங்களை பார்க்குறார். அப்போ இந்த 1, 5, 9 இடங்களையே வந்து ராகுவும் குருவும் கலந்து வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து வம்சாபிருத்தி, தந்தையினுடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கம், தந்தைக்கான உடல்நிலை
முற்றிலுமாக சரிநிலைப்படுதல். அதேமாதிரி வந்து நமது வம்சாவளிக்கு ஒரு விருத்தியான ஒரு வம்சங்கள் விருத்தியாவதற்கான வாய்ப்புகளை இந்த ராகு கேதுக்கள் அப்படின்றவங்க வந்து தருவாங்க. உங்களுக்கு மைனஸாக இருக்கக்கூடியது வந்து சனி தான். இந்த மைனஸாக இருக்கக்கூடிய சனியுமே வெளிநாடு போகிறவங்களுக்கு இப்போ சாதகமான பலன்களை தருவார். கண்டிப்பாக வந்து சாதகம் இல்லாத பலனை வந்து சனி தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. இங்கே லோக்கலில் உள்ளூரில் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை தருவார். நீங்கள் வெளிநாடு வெளியூர் ஒரு வாரத்துக்குள்ளோட நீங்கள் வெளியே தங்கி வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளோட நீங்கள் இப்போ வீட்டுக்கு வரக்கூடிய நபராக இருந்தால் ஜென்மகுருவும் 10ஆம் இடத்து சனியும் மிதுனராசினியர்களை எந்த அளவுலையும் பாதிக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதில் வந்து நீங்கள் பெருசாக பயந்துக்கணுங்கிற அவசியமெல்லாம் எதுவும் கிடையாது. குலதெய்வ வழிபாடு மிக மிக சால சிறந்தது. கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆண் குலதெய்வம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அமாவாசை அன்னைக்கு போங்க. பெண் குலதெய்வம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பெண் குலதெய்வம் வந்து அதிகமாக வரும். அந்த பெண் குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பௌர்ணமி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பௌர்ணமி வழிபாட்டிலையுமே காயத்ரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1.5 வருடம் இருக்கக்கூடிய ராகுகேது அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளை பேர் நல்லாயிருக்கும், கல்வி நல்லாயிருக்கும். பிள்ளை பேர், கல்வி, தொழில், வீடு, வாகனம், வண்டி, வாசல் இது எல்லாமே நல்லாயிருக்கும். திருமணம் மட்டுமே தடையை உருவாக்கும். மற்றபடி வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு மேலே பாதிப்பு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் கொஞ்சம் அந்த ஒவ்வாத தசா புக்திகளாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் தடையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய வழிபாடு அப்படின்றது வந்து உங்களுடைய மூதாதையர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபாடும் பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி விரதம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிகள் 100% நன்மையை தரக்கூடிய பயிற்சிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.